ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான். இது எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை தாங்க. ஏர்ஃபால் தான். வேற ஒன்றும் இல்லை. யாரை பார்த்தாலும் ஏர்ஃபால் ஆகுது ஏர்ஃபால் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 1 மந்த்தாக தான் இந்த மாதிரி ஏர்ஃபால் ஆகுது. இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தேன். ஃபுல்லாக அதுக்காக நிறைய பேக் எல்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருந்தேன். நிறைய பேக்னால் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட முடி கொட்டுறது நிற்கணும் அப்படின்னா இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சை பயிரும் வெந்தயமும் தான். வெந்தயத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதை நம்ம வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தை முழுங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க பாதி சூடு தணிஞ்சு ஏர்ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம என்ன தான் இந்த மாதிரி அரைச்சி போட்டாலும் இன்டேக்காக எடுக்கும்போது ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஊட்டிக்கு போயிருந்தேன் ஒரு 15 நாளாக. அங்கே ஒரே மழை. என்னால் என்னோடய தலையை வந்து நல்லா வந்து கேர் பண்ணிக்க முடியலங்க. வாரத்தில் 2 டைம் குளிக்க முடியல. இந்த மாதிரி பேக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற பயத்தில் இந்த மாதிரி பேக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணல. இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை இது தான் பண்ண போகிறேன். நைட்டே 2 ஸ்பூன் பச்சை பயிறு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஊறிடுங்க. காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறியிருக்கும். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாகவும் வேண்டாம், கொரகொரப்பாகவும் வேண்டாம், நார்மலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஈவினிங் மாதிரி போட்டேன். அதுக்கு முன்னாடி காலையிலே தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொண்டை போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து நம்மளோட முடி ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா உங்கள் வேரில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா முடியை 2ஆக வகுந்துட்டு நல்லா இந்த எண்ணெய் வந்து தலையில் வந்து வேர்க்குள்ளே படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா முடிக்குள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா வேரில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. முடி மேலே படுறதை விட வேரில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. வெந்தயம் கருவேப்பிலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் காய்ச்சும் போதெல்லாம் போட்டு காய்ச்சினோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வளரும். அதே மாதிரி நீங்கள் அதை வந்து அரைச்சி தேய்க்கிறதோட அதை வந்து நம்ம சாப்பாட்டிலலாம் இருக்கும்போது இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்க. இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இந்த பச்சை பயிரை வந்து அரைச்சி ஸ்கின்னுக்கு போட்டோம் அப்படின்னா கூட நம்ம ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக பளபளன்னு ஆயிரும். உண்மையிலேயே இந்த பச்சை பயிரை அரைச்சி போட்டு பாருங்கள், ஃபேஸு கூட ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இது வந்து நான் ரொம்ப நாளாகவே இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. டெலிவரி டைமில் நல்லா வந்து ஹேர் க்ரோத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது வந்து எனக்கு கை கொடுத்தது இந்த பேக்கு தாங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இதை போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. உண்மையிலேயே இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். உங்கள் ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக ஹேர் ஃபாலே ஆகாதுங்க, சுத்தமாக நின்றும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளருங்க. என்னோடய ஹேர் இதை போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.